மாரிஸ் வெல்கம் டு சிம்பிள் இன்ஃபோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைனோசரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒற்றை கொம்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதுக்கு இருக்குதான். இந்த காண்டாமிருகம் எங்கெல்லாம் வசிக்கும்னா இந்தியா, பூட்டான், அப்புறம் நேபாள் போன்ற கண்ட்ரியில் இது வசிக்குது. காண்டாமிருகம்லாம் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு உடைய பாலூட்டி வகையை சேர்ந்ததான். காண்டாமிருகம் எங்கெல்லாம் காணப்படும்னா மேமேலத்து அடியில் வெளி இடத்துல இது நிறைய வசிக்குமா. காண்டாமிருகம் அசாம் மாநிலத்தோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2 வகையான காண்டாமிருகங்கள் இருக்குதாமா. உலகத்திலே ரொம்ப பெரிய சைஸ் காண்டாமிருகமா ஒன்றுனா அதுதான் இந்திய காண்டாமிருகம்னு சொல்றாங்க. காண்டாமிருக சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் வரைக்கும் அது சைஸ் இருக்குமா. காண்டாமிருகத்தோட மொத்தம் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 சென்டிமீட்டர் வரை இருக்குதாமா. காண்டாமிருகத்தோட தோல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆடாவும் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப ஆமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. காண்டாமிருகத்தோட தோல் என்ன கலர்ல இருக்குன்னா பழுப்பு நிறமா இருக்குமா. அதுக்கு இருக்கிற சுருக்கத்துல சிவப்பு வெள்ளை நிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க. காண்டாமிருகம் பெரும்பாலும் எங்க காணப்படும்னா சேத்து நிறைந்த குட்டை பகுதியில தான் நிறைய காணப்படும்னு சொல்றாங்க. காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா அதோட கண்கள், காதுகள், அப்புறம் அதோட வால்கள் தவிர வேற எந்த இடத்துலயுமே முடி முளைக்கவே முளைக்காதான். காண்டாமிருகத்தோட வால் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 70 சென்டிமீட்டர் அளவு இருக்குமா. காண்டாமிருகத்துக்கு ஆண் பெண் இருவருக்குமே அதோட கொம்புக்கு அது இருக்குமா. காண்டாமிருகத்தோட கொம்பு பார்த்தீங்கன்னா கெரட்டின் சொல்லப்படுற ஒரு பொருள்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. காண்டாமிருகத்தோட கொம்பு எவ்வளோ தூரம் வளரும்னா சராசரியா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இருந்து 55 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. காண்டாமிருகத்தோட கொம்புகள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருக்குமா. ஆண் காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா அதோட கழுத்து பகுதியில் தோல்ல இருக்கிற மடிப்பு பகுதி காணப்படுமா. மடிப்பை வச்சு தான் ஆண் காண்டாமிருகம் எது பெண் காண்டாமிருகம்னு கண்டறிய முடியுமா. ஆண் காண்டங்கள் விட பெண் காண்டாமிருகம் அதோட வெயிட் கூடவே இருக்குமா. ஆண் காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா 2200 கிலோ வரைக்கும் இருந்து 3200 கிலோ வரைக்கும் அது இருக்குமா. பெண் காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா 1100 கிலோல இருந்து 1700 கிலோ வரைக்கும் அது இருக்குமா. இவர்கள் கடைசியில 3600 கிலோ இருக்கிற காண்டாமிருகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வெயிட்டு தான் காண்டாமிருகத்தோட அதிகமான வெயிட்னு குறிப்பிடுறாங்க. காடுக்குள்ள வாழ்ற காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இனப்பெருக்கத்துக்கு ஈடுபடுமா. பெண் காண்டாமிருகத்தை கற்பு காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மாதங்கள்ல இருந்து 16 மாதங்கள் வரைக்கும் அது இருக்குமா. பெண் காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டியை ஆண் காண்டாமிருகத்தில் சேர்ப்பது இல்லையாம்மா. இப்படி பண்ணதுன்னா அதோட பாதுகாப்புக்காக தான் இந்த பெண் காண்டாமிருகம் அது பண்ணுதுன்னு சொல்றாங்க. குட்டி காண்டாமிருகத்தோட தாயிடம் 4 வருஷம் மட்டும்தான் ஒன்னாவே இருக்குமா. அப்புறமேலு அது தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிக்குமா. குட்டி காண்டாமிருகத்தோட இங்க எப்ப வளர ஆரம்பிக்குதுன்னா மாசத்துக்கு அப்புறம் 1 இருந்து 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் அது வளருமா. குட்டி காண்டாமிருகத்துக்கு 1 இயருக்கு அப்புறம் 3 இருந்து 3.3 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட கொம்புக வளருமா. காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்களாவே தான் தெரியுமா. காண்டாமிருகம் எதை விரும்பி சாப்பிடும்னா தாவரத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணி ஆகுமா. அதோட காண்டாமிருகத்தோட பல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 இருந்து 34 வரைக்கும் அதுக்கு இருக்குமா. காண்டாமிருகத்தோட கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா தாடை பகுதி பார்த்தீங்கன்னா மேல் பகுதியோட கீழ்ப்பகுதி ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. காண்டாமிருகத்தோட காதுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பை வடிவில் இருக்கிறதுனால சின்ன சத்தம் கூட அது எளிதாக கேட்ட முடியும்னு சொல்றாங்க. காண்டாமிருகத்தோட 4 ஹெர்ட்ஸ் சவுண்டு வரைக்கும் கேட்க முடியும்னு சொல்றாங்க. பெரிய காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. காண்டாமிருகம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வாழக்கூடிய இயல்பை உடையதாமா. என்னதான் தனிமையில் வாழ்ந்தாலும் இது நீர் பகுதியில் காணும்போது சுத்தமாக வந்து தான் இது குளிக்குன்னு சொல்கிறாங்க. காண்டாமிருகம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா அதோட ஒலியை வச்சு இன்னொரு காண்டாமிருகத்தோட கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. காண்டாமிருகத்துக்கு கிட்டத்தட்ட 10 விதமான ஒலிகள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எந்த அளவு காண்டாமிருகம் இந்தியாவில் உயிர் வாழுதுன்னா 3500 மட்டும்தான் உயிர் வாழுது புள்ளி விவரமாக இங்கே சொல்லியிருக்காங்க. இல்லை 1800 காண்டாமிருகங்கள் அசாம் மாநிலத்தில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம்.